டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், தற்பொழுது 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சோதனை தொடர்பான தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் குடோனுக்கு வந்த மதுபான வகைகள் குறித்து ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையிட்டு வருகின்றனர். கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு சூரியம்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் ஈரோடு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி, ஆய்வாளர் ரேகா தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 5க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் தலைமை அலுவலக குடோனில் இருந்து மதுபானங்கள் விநியோகம் செய்யப்படும் நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு வரப்பட்ட மதுபான வகைகள் மற்றும் பில் இல்லாமல் ஏதேனும் மதுபானங்கள் வந்ததா என்பது குறித்தும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களிடமும் டாஸ்மாக் குடோனில் ஆவணங்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.